வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை எனும் ஊரில் உள்ள ஸ்ரீ மாலோல லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இத்திருக்கோவிலில் நரசிம்மர் எங்கும் இல்லாத வகையில் அமர்ந்த நிலையில் 5.5 அடி உயரத்தில் தாயாரை மடியில் அமர்த்தி பிரகலாதருடன் 9 தலை நாகம் குடையுடன் பஞ்சலோகத்தில் கருவறையில் எழுந்திருந்து ஆனந்த ரூபியாக அனைவருக்கும் அருள் ஆசி வழங்குகிறார். ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் யோக நிலையில் பஞ்சலோகத்தில் தனி சன்னதியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ மாலோல நரசிம்மரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இங்குள்ள நரசிம்மரின் தெய்வம் அமைதியான வடிவத்தில் உள்ளது. ஏனெனில் லக்ஷ்மி தேவியும் இருக்கிறார். மா என்றால் தாய் லக்ஷ்மி என்றும், லோலா என்றால் அன்புக்குரியவர் என்றும் பொருள். நரசிம்மர் தாய் லக்ஷ்மியின் அன்புக்குரியவர், எனவே மாலோல நரசிம்மர் என்று போற்றப்படுகிறார். இந்த இடம் மார்கொண்ட லக்ஷ்மி கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடவுள் இங்கே சுகசன நிலையில் இடது காலை மடித்து வலது கால் ஒரு கோணத்தில் தொங்கவிடப்பட்ட நிலையில் அமர்ந்திருப்பதை காணலாம். தேவி இறைவனின் இடது தொடையில் அமர்ந்திருப்பதை காட்டுகிறார். தேவியின் பாதங்கள் பூமியிலிருந்து முளைத்ததாக தோன்றும். இறைவனின் 2 மேல் கைகள் சக்கரத்தையும் சங்கையும் பிடித்துள்ளன. அவரது கீழ் வலது கை அபய தோரணையில் உள்ளது. கீழ் இடது கை அவரது மனைவியை அணைப்பது போல் காட்டப்பட்டுள்ளது. இந்த மாலோல லட்சுமி நரசிம்மர் கோவில் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் திருவூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். அருகிலுள்ள ரயில் நிலையம் செவ்வாப்பேட்டை, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.